தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தண்ணி பருப்பு குழம்பு, பீட்ரூட் பொரியல், வரகரிசி பொங்கல், வெள்ளை சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சாப்பாடு வச்சு விட்டாச்சுங்க. வரகரிசி பொங்கலுக்கு உலை வச்சாச்சுங்க. இப்போ பீட்ரூட் பொரியலுக்கு நம்ம வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு மல்லி தலைங்க, வரமிளகா ஒரு 6-7 நம்பர்ஸுங்க, கருகாப்பில் இதெல்லாம் கிள்ளி வச்சுக்கலாங்க. இப்போ பீட்ரூட்டை கழுவி தோல் சீவி நம்ம துருவி வச்சுக்கலாங்க. பீட்ரூட் பொரியலுக்கு துருவி செஞ்சால் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம பீட்ரூட் பொரியலை தாளித்து விட்டுறலாங்க. ஒரு கடாய் வச்சுட்டுங்க. கடாயில் கொஞ்சம் கடலெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் சூடு ஆனதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போடுங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போடுங்க. உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு சீரகம் நம்ம ஒரு கையில் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவு போடுங்க சீரகம் போட்டு செஞ்சு நல்லா இருக்குங்க. பீட்ரூட் பொரியல் எல்லா பொரியலுக்குமே கொஞ்சம் சீரகம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சீரகம் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு போட்டுட்டு இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. வேறு நுரைச்சி பொரிஞ்சு வருது பாருங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வரமிளகா போடணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதில் எல்லாத்துலேயும் வச்சு வரமிளகாயை ஃபஸ்ட்டு போடணும். வரமிளகா போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வரமிளகா சாட்டே ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம், கருவேப்பிலை தழை, மல்லித்தழை எல்லாம் இருக்குதில்லங்க. இது 3யுமே ஒன்றா போட்டுருங்க. ஒன்றா போட்டு ஒரு பெரட்டி விடுங்க. எல்லாம் போட்டு மல்லித்தழையை லாஸ்ட்டில் போடுறத காட்டிலும் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் அந்த மல்லித்தழையோட ஃப்ளேவர் இறங்கி உங்களுக்கு வாசம் நல்லா இருக்கும். கடைசியில் போட்டிங்கன்னா மல்லித்தழை அந்தளவுக்கு வாசம் இருக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிட்டிங்கன்னா அது நல்லா வணங்கிடுச்சுன்னா அதோடய ஃப்ளேவர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். பீட்ரூட் பொரியல் சில குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஒருத்தங்க அதில் சத்துக்கள் இருக்குது, ஆனால் அதை சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. வெங்காயத்தில் 2 உப்பு போட்டிங்கன்னா 2 நிமிஷம் கிளறி விடுங்க. உப்பு போட்டிங்கன்னா நல்லா டக்குன்னு வெந்துடும் வெங்காயம். அதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட்டை போட்டு ஒரு பெரட்டி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுருங்க. நீங்கள் தண்ணி எதுவுமே தொளிக்க வேண்டாம். அப்பப்போ எடுத்து ஒரு கிளறு மட்டும் கிளறி விடுங்க. எதுவுமே பண்ண வேண்டாம். ரெடி ஆயிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் பூவை நம்ம திருகி வச்சுருக்குறோம். ஒரு அரை மூடி தேங்காய் பூ திருகி அதையும் உள்ளே போட்டு ஒரு கலர்னிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வரகரிசி பொங்கலுக்கு நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுறணும். தேங்காய் போட்டோடனே உடனே இறக்கிடக்கூடாதுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலரணும். இல்லைன்னா குழந்தைகளுக்கு நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விட்றோம். அப்போ மதியம் சாப்பிடையில அது கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் நல்லா ஒரு கிளறி எடுத்து வச்சுருங்க. இன்னொன்று பீட்ரூட் பொரியல் தேங்காய் எண்ணெயில் தாளிங்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வரகரிசி உலை கொதிச்சதில்லைங்க. ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்புங்க, 1/4 டம்ளர் வரகரிசி, இது 2யும் நல்லா கழிஞ்சிட்டு அந்த உலையில் போட்டு அது வெந்துட்டுருக்குதுங்க. நல்லா வேகட்டும். சிம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வேண்டாம். சிம்மில் வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கட்டும். இப்போ அதில் கொஞ்சோண்டு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு அது வெந்துட்டுருக்கட்டுங்க. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பையும் போட்டு விட்ருவோம். கொஞ்சம் எண்ணெய் வச்சு அதில் சீரகம், குருமிளகு போட்டு தேங்காய் ஊற்றி தாளித்து அதில் போட்டாச்சுங்க. போட்டுட்டு கருகாப்பில் ஒரு கொத்தும் கிளறி இது போட்டுருங்க. தாளித்து போடுறத காட்டிலும் கருகாப்பில் அப்படியே போட்டிங்கன்னா அது நல்லா உங்களுக்கு வெந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம தண்ணி பருப்பு குழம்புக்கு பார்த்துக்கலாங்க. பருப்பை எப்பவும் போல் கழிஞ்சு நுரைச்சி அது ஆடையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நான் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். 5-6 சின்ன வெங்காயம், பூண்டு, கருகாப்பில் போட்டு அதுக்கப்புறம் சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் தக்காளி ஒரு 3ங்க, மல்லித்தழை, கருகாப்பில் தழை, நாம் காமிச்ச அளவுக்கு புளி சிறிதளவு, இதெல்லாம் போட்டுருங்க. இப்படி போட்டு தண்ணி பருப்பு சாம்பார் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் ரெடி ஆகட்டுங்க. உங்களுக்கு 4 விசில் வந்ததுன்னா பருப்பு வந்துடும். இது தண்ணி பருப்பு குழம்பு. நம்ம சாம்பாரே ரசமே வைக்கலினாலும் இந்த பருப்பு குழம்பே தண்ணியாட்டு இருக்கறனால நம்ம பொரியல் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. இப்போ பொங்கலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
இது நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பொங்கல் செஞ்சு இந்த தண்ணி சாம்பாரும் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வெள்ளரிசி சாப்பாடும் இருக்குது. இந்த சாம்பார் செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் தண்ணி பருப்பு சாம்பார். இப்படி ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு. பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி நம்ம அதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பருப்பு விசில் வெந்து வந்துருச்சு. ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விசில் போக வச்சிடலாங்க. அது போயிட்டுருக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 5, 6 நம்பர் கட் பண்ணி வச்சுக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதில் போட்டதுக்கு ஒரு முழு வெங்காயமாக போட்டோம். இதில் நம்ம கட் பண்ணி போட்டுறணும். ஒரு 7 வெங்காயம் தொளிச்சா அதில் ஒரு 4 வெங்காயத்தை போட்டுட்டு 3 வெங்காயத்தை கட் பண்ணி வதக்கி போடணும். இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு, சீரகம் ஃபஸ்ட்டு போடணுங்க. சீரகம் போட்டு 4 குருமிளகு, கொஞ்சோண்டு கடுகு, அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு ஒரு பொரிய விட்டுட்டுங்க, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்க, அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு ஒரு கலரலாங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு அது நல்லா வணங்கட்டுங்க. வணங்கிட்டு இருக்கிறக்குள்ள நம்ம போய் பருப்பு விசில் எடுத்துட்டு அதில் பருப்பை ஒரு மத்து போட்டு ஒரு நல்லா இது இங்கே தாளிச்சு விட்டுட்டு நம்ம அங்கே போய் அதை கடைஞ்சிட்டு இருந்தோம்னா, இது சிம்மில் வச்சு கடைஞ்சிட்டு இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பருப்பு கடைஞ்சி அதை ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கியாச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. போட்டு அதில் போட்டு ஒரு 2 செகண்ட் கொதிக்க விட்டோம்னா தண்ணி பருப்பு ரெடிங்க. இப்போ இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம். சாப்பாடுங்க, பீட்ரூட் பொரியல், தண்ணி பருப்பு சாம்பாருங்க. தண்ணி பருப்பு, ரசமும் இல்லை பருப்பும் இல்லை. இது வரகரிசி பொங்கல். கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. நேரம் ஆக கொஞ்சம் கெட்டியாகிக்கும். வரகரிசி பொங்கல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாமிக்கும் நம்ம வச்சாச்சு. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். தனுகுரு விலாக்ஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. எல்லோரும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ உடனுக்குடன் வந்துடும். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.